ஹலோ நண்பா, வந்துட்டீங்களா? இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா, நம்ம பிஆர்லையும் டொப் 10க்குள்ளேயும் சிஎஸ்ல டொப் 10க்குள்ளேயும் இருக்கிறார்கள்ற விஸ்ட் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். அவளுக்கு பார்த்து அதுக்கு ரேட்டிங் கொடுக்கவும் போகிறோம். அதே இதில் பெஸ்ட்டுக்கு இருக்கிறார்கள்ன்றதை பார்ப்பாங்க. 85 லெவல் பிஆரில் பெஸ்ட்டுக்கு நிற்காரு. அவர்றதை பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. 100 லெவலும் குழுவால் ஒன்றும் வச்சிருக்காரு. இது 10க்கு 3 ரேட்டிங் கொடுக்கலாம். ரெண்டாவது இருக்கிறவர் லெவல் 88 கடும் விளையாட்டுக்காரால் இருப்பார் போல. அவர்றதை பார்த்தாலும் அவ்வளோ ஒன்று இல்லை. அதுக்கு 10க்கு 1 ரேட்டிங் கொடுக்கலாம். பரவாயில்ல, 90 லெவல் குழுவிலையும் வச்சிருக்காரு. மூணாவது இருக்கிறவரத்தை பார்த்தா அவரும் 91 லெவல். அப்பா, கடும் ஓல்டு பிளேயராக இருப்பார் போல். அவர் விஸ்ட் லிஸ்ட்டில் ஒன்றும் இல்லை. ஒரே இதுதான் இருக்கு. 4வது இருக்கிறவரை பார்த்தா அலோன். அவர் இது பார்த்தா பெருசாக இறுக்கி வருவல ஆள்றதில் பன்னிலாம் கொடுத்து வச்சிருக்காரு. விஸ்ட் லிஸ்ட்டில் நல்ல பழைய காலத்து பிளேயராக இருப்பார் போல். கோல்டன் பெஸ்ட் எலிட்டு, கோல்டன் செகண்ட் எலிட்டுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. பரவாயில்ல, வர்றதுக்கு 10க்கு 7 கொடுக்கலாம். அடுத்தது 5வது இருக்கிறவரத்தை பார்த்தா 82 லெவல் ஐடி. சிஎஸ்ல 54வது ஸ்டாரில் நிற்காரு. இவர் இப்போ வரப்போது ஈவெண்டையெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. இந்த பண்டல்லாம் வரப்போகுது, அதைத்தான் கொடுத்து வச்சிருக்காரு. இவர்றதுக்கு 10க்கு 3 ரேட்டிங் கொடுக்கலாம். அவ்வளோ ஒன்று இல்லை. ஆனால் நல்ல விளையாட்டுக்காரால் இருப்பார் போல. இவர் சப்ஸ்கிரைப் பண்ணார்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது 6வது இருக்கிறவரத்தை பார்த்தா அனிமேஷன் ஒன்றைங்கானில். ஆனாலும் 88 லெவல். இவர் பழைய ஓல்டு பண்டல் ஒன்றையும் இப்போ ஓல்டு பண்டல் ரிட்டர்ன் பண்ணிட்டு கதையும் கொடுத்து வச்சிருக்காரு. குழுவால் அந்த ப்ரொஃபைல்லாம் சட்டப்படி எமௌண்ட்டு. இவர்றதுக்கு 10க்கு 8 ரேட்டிங் கொடுக்கலாம். அடுத்தது சிஎஸ்ல 161 ஸ்டாரில் இருக்கார். அடுத்தது D2ISI. இவர் ரீஜனில் 7வது இருக்கார். இவர்றதை பார்த்தா மாஸ்டர் அடிச்சிருக்கார் சிஎஸ்ல. இவரும் பெருசாக கொடுக்கல, பன்னி கொடுத்துருக்காரு. எல்லாம் இப்போ நியூவாக விட்டது. இவர்றதுக்கு ரேட்டிங் கொடுக்கண்டா 10க்கு 5 ரேட்டிங் கொடுக்கலாம். எல்லாம் நியூலாம் கொடுத்துருக்காரு, பெருசாக ஓல்டாக காணலை. இவர்றதில் அந்த தலை இது இருக்கு, அது பரவாயில்ல. டபுள் சிப்ஸை மட்டும் கொடுத்து வச்சிருக்காரு. அடுத்தது 8வது இருக்கிறவரத்தை பார்த்தா 8 பிரைம் ஐடி, 88 லெவல் ஐடி, பெஸ்ட் எலிட் ஐடி. வர்றது இவர் நல்ல ஒரு கலெக்ஷன் வச்சு இருப்பார் போல். 88 லெவலுக்குள்ளே விளங்குது. இவர்றதுக்கும் பெருசாக இல்லை. இவர்றது 10க்கு 4 கொடுக்கலாம் ரேட்டிங். லைக் பண்ணார்கள் பண்ணிங்க. நான் ஒரே லைக் தானே கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அடுத்தது 9வது இருக்கிறவரை பார்த்தா 93 லெவலப்பா. இவர் நான் பார்த்து இது வரங்காட்டியும் கூட லெவலான ஐடி. இவர் தான். இவர் மாஸ்டர் அடிக்கார் சிஎஸ்ல. இவர்றதை பார்த்தா பரவாயில்ல, கொஞ்சம் கிடக்கு. இந்த கொடுத்து வச்சிருக்காரு கோல்டன் பெஸ்ட் எலிட்லாம், கோல்டன் செகண்ட் எலிட்லாம் இருக்கு. பன்னிலாம் கொடுத்து வச்சிருக்காரு. இவர் பரவாயில்ல. இவர்றதுக்கு 10க்கு 8 கொடுக்கலாம். அடுத்தது 86 லெவல் மாஸ்டர் இருக்கார் சிஎஸ்ல. இதில் கிராண்ட் மாஸ்டர். இவர்றதை பார்த்தா இவர்றது பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் கொடுத்துருக்காரு. இவர்றதுக்கு 10க்கு 7 கொடுக்கலாம் ரேட்டிங். ஆனாலும் பழைய தானே. அடுத்தது சிஎஸ் அப்பாவும். சிஎஸ்ல டொப் 10க்குள்ளே யார் என்ன மாதிரி. இதில் பெஸ்ட்டுக்கு இருக்கிறவரை பார்த்தா பிஆரில் ரீஜனில் நிற்காரு. அதே மாதிரி சிஎஸ்ல பெஸ்ட்டுக்கு நிற்காரு. கடும் விளையாட்டுக்காரரால் இருப்பார் போல். ரேங்க் புஷராக இருப்பார் போல். இவர்றதில் பார்த்தா இவர்றது அதே மாதிரி தான். இவர்றதுக்கு ஒரு 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். நல்ல ஐடி, நல்ல ரேங்க் புஷராக இருப்பார் இவர். அடுத்து 2வது இருக்கிறவரத்தை பார்த்தா 77 ஐடி. இவர் பார்க்குறதுக்கு பெருசாக டொப் இல்லாத ஆள்பனாக இருக்கார். ஆனால் ஐடி 8 பிரம் கொடுத்தவர் எடுத்து வச்சு இது வரங்காட்டியும் பிஆர் புஷ் பண்ண இல்லை. ஆடுறதில்ல ஒன்றும் விஸ்ட் லிஸ்ட் இல்லை. அவருக்கு ஒன்றும் கொடுக்கல. அடுத்து 80வது லெவல் ஐடி உண்டு. 8 பிரைம் ரீஜனில் 3வது. இவர்றதை பார்த்தா புதுசாக ஒரு கத்தானாவுக்கு கொடுத்து வச்சிருக்காரு. இவர் நல்ல ஒரு ஐடி தான்.
ஆனால் விஸ்கி லிஸ்ட்டில் பெருசாக இல்லை. இவர் பழைய இதில் இல்லை. அதுக்கு இவருக்கு ஒரு 10 காரு கொடுக்கலாம். 10 கார் கொடுக்கலாம் கொடுத்துருக்கார் விஸ்கி லிஸ்ட்டு. ஆனால் நல்ல ஓல்டு ஒன்றும் பெருசாக இல்லை, புதுசாக தான் கூட இருக்கு. இவருக்கு ஒரு 6 கொடுக்கலாம் விஸ்கி லிஸ்ட்டில். இந்த பழைய அமௌண்ட்லாம் இருக்கு. 10 கார் 2 கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தா ரீஜனில் 4வது இருக்கிறது 77 பிஆரில் 5 ஸ்டாரில் இருக்கா. அவடத்தை பார்த்தா விஸ்கி லிஸ்ட் ஒன்றும் இல்லை, 10க்கு 0.2 ரேட்டிங் கொடுக்கலாம். அடுத்து 5வது நிற்கிறவரை பார்த்தா இவரும் பிஆரில் கிராண்ட் மாஸ்டர்லேயும் சிஎஸில் நிற்காரு. கிராண்ட் மாஸ்டரில் இவர் இதில் பார்த்தா இருக்கியா நாவல் ஒன்று இல்லை, பழைய இது இயற்கை பரவாயில்ல, ஜேஸ்லாம் கிடைக்கும். வர்றதுக்கு ஒரு 10க்கு 8 கொடுக்கலாம். நல்ல ஐடி 63 ஐடி உண்டு. அடுத்தது 6வது இருக்கிறவரை பார்த்தா இவர் இப்போ விளையாடி தொடங்கினவள இந்த வருஷத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்தது 7வது இருக்கிறவரை பார்த்தா பெஸ்ட் எடிட் ஐடி 8 பிரைம். இவர் 2லேயும் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிட்டு நிற்காரு. சட்டப்படி இவர் ரேங்க் புஷர். இவருக்கு 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்டா பழைய இதுதான் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கார். அடுத்தது சேரண்ட். இவர் ஒரு டிக்டாக்கர், சிங்கிள் டிக்டாக்கர் ஒருத்தர். இவர் 2லேயும் கிராண்ட் மாஸ்டர் ரீஜனுக்குள்ளே நிற்காரு. இவர் ஐடி இவருக்கு கொடுக்குறேன்டா 10க்கு 7 கொடுக்கலாம் இவருக்கு. இவர் சேரண்டு டிக்டாக்கர், சிங்கிள் டிக்டாக்கர், பழைய எழுதி டிக்டாக்கர் ஒரு ஆள் தான் இவர். அடுத்தது 9வது நிற்கிறவர் பார்த்தா அப்பா கோல்டன்கிற முன்னால் 3வது எடுத்துருக்கார். 81 ஆள் 2லேயும் கிராண்ட் மாஸ்டர். பரவாயில்ல, இவர் பெருசாக இல்லை, நியூவை தான் கொடுத்துருக்கார். இவருக்கு 10க்கு 7 கொடுக்கலாம் ரேட்டிங். எல்லாம் நியூவாக தான் பெருசாக பழசு சொன்னீங்கன்னு. இவருக்கு 10க்கு 7 கொடுக்கலாம். நல்ல பண்டல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. ஆனாலும் ஓல்டு அமௌண்ட் ஒன்றுங்கன்னு. அதுக்கு இவருக்கு 10க்கு 7 கொடுத்துக்கலாம். லைக் ஒன்று பண்ணுங்க, சப்போர்ட் ஒன்று தான் கஷ்டம். இதான் பெஸ்ட்டு. வாய்ஸ் போடுறீங்க, வாய்ஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட்டாக பார்ப்போம். 10வது இருக்கிறாள் ஆள் 53 லெவல் இப்போ விளையாடி இருக்கிறவள பிஆரில் டைமண்டில் நடக்காரு. அவளும் தான் வர்றதில்லை, பெருசாக லிஸ்ட் இல்லை. அடுத்த வீடியோ என்ன போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஐடி. விளையாட விருப்பமானாக்கள் சேர்ந்து விளையாடுவோமாங்க.